கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வக்ர பெயர்ச்சி காலகட்டம் சனியை பொறுத்த அளவுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 13 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரைக்குமான காலகட்டம் சனி ரிவர்ஸ் கியர் போட்டு 7ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு போறார். ஸோ இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை பண்ணுமா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதுவும் சனி போன்ற ஒரு கிரகம் 5க்கும் 6க்கும் உடையவர் தான் கன்னிராசிக்கு. ஸோ இந்த 6ஆம் வீட்டிற்கு போகும்பொழுது இந்த பகுதியின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் எல்லா கிரகங்களும் இடம் பெயர்ந்து வேறு வேறு திசையில் நின்று மாறுபாடான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் சில நேரம் நெகட்டிவாகவும் கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியாக ரிவர்ஸ் வருவதுங்கிறது உங்களுக்கு நன்மையே செய்யும். குறிப்பாக இது நாள் வரை ஒரு சுணக்கமான காலகட்டமாக இருந்துச்சு, நன்மை எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கடகடன் எல்லா விஷயங்களும் மூவ் ஆகும். இதனடா இது 7ஆம் வீட்டில் நின்னப்போ கூட பெருசாக ஒன்றுமே பண்ணல, இப்போ 6ஆம் வீட்டிற்கு வரும்போது நல்லது பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. குரு நகர்ந்த இடத்திலிருந்து, அதாவது குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ சனி நிற்கக்கூடிய 6ஆம் வீட்டையே பார்க்குறார். 2, 4, 6ஆம் வீடுகளில் அவருடைய பார்வை விழுவதுனால குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, குரு பார்க்க கோடி நன்மைகள். ஸோ உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டத்துக்குள்ளார தான் இந்த 138 நாட்கள் இருக்க போகுது. அதுலேயும் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் ட்ராவல் பண்ணுறார். இந்த ஃபஸ்ட்டு 83 டேஸ் இருக்கு இல்லையா, அப் டு 3 அக்டோபர் வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நல்லதே பண்ணுவார். இப்போ அடுத்தது மட்டும் 3 அக்டோபருக்கு அப்புறம் 4 அக்டோபர்லேருந்து பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அந்த குருவுடைய பார்வையும் கிடைக்க பெறுகிறீர்கள் இல்லையா. அப்போ இது ஒரு நல்ல காலகட்டம். ஸோ இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். ஒரு ஒரு மன நிறைவே உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்தில் உங்களுக்கு கைக்கு சேர வேண்டிய பணம் கிடைக்கும். இவ்வளோ நாள் நிலுவையில் இருந்துச்சு சார், எப்போ தான் இந்த அரியர்ஸ்லாம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் கரெக்டாக சேர்ந்துருச்சு, இந்த காலகட்டத்தில் தான் அது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க, பட் ப்ராசஸ், லோன் ப்ராசஸோ டாக்குமெண்ட் ப்ராசஸ்லையோ ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகி நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நீங்கள் மீண்டுருவீங்க, அதுலேருந்து மீண்டுருவீங்க. எல்லா விஷயங்களும் டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகி உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சுணக்கங்களும் நீங்கி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இந்த 138 நாட்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கு நீங்கள் பெரிய அஸ்திவாரம் போடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த சனி வக்ர பெயர்ச்சி பற்றி. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் எவ்வளவு ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன்ஸை உருவாக்குனாலும், கெடுதலான சூழ்நிலைகளில் உங்களுடைய லைஃப் இருந்தாலும், ஃபெயிலியர்ஸை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய நேமே ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இன்னும் சொல்ல போனால் கேடயம், உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷீல்டு மாதிரி அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பெயர் மாற்றத்திற்கு பிறகு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் விஐபி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏஆர் திலீபனாக இருந்தப்போ ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வீட்டில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று இன்றைக்கி ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டின் பெருமைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அப்படி பேர் மாற்றம் ஆனதுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள்லாம் எங்கேயோ அவரை கொண்டு போயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய நேம் மாறும் பொழுது அவங்க வாழ்க்கையே மாறுது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், முக்கியமாக சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது இரண்டுத்திற்கும் ஒரு பொருத்தம் இருக்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள்.
உங்களுடைய சிரமங்களை கம்மி பண்ணிக்கொள்வீர்கள், பணக்காரராக ஆக முடியும். அது அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தையோடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, அல்லது பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்திற்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, இதற்குமே பெயர் வந்து ரொம்ப அவசியம் தேவை. தற்போது உங்களுக்கு இத பத்தின ஒரு இலவச பொது பலன்கள் மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக உள்ளேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்க நேம வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். ஆனா, இப்ப நான் உங்களுக்கு தரப்போறது உங்களுடைய பிரசன்ட் நேம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா, நான் ஃப்ராங்காவே அது நல்லா இருக்கு. இந்த மாற்றி பேசுவதெல்லாம் கிடையாது. என்ன நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது மொதற்கொண்டு அதில நான் சொல்லுவேன். நல்லா இல்லன்னா மட்டும் தான் திருத்தம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்க பிறந்த தேதி பற்றியெல்லாம், அதனுடைய குணாதிசயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அனுப்பும்போது. அதே மாரி வியாபார பெயர், ஒரு வியாபாரம் சரியாகவே போகல. "ஏன் சார் என்ன பிரச்சனை? நான் அவ்வளோ உழைப்பு போடுறேன்." அப்படிங்கிறவங்களுக்கு வியாபார பெயரையும், உங்க பிறந்த தேதியும் அனுப்பிச்சு விடுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்த அனுப்பலாம். ஏற்கனவே பேர் வச்சவங்க, குழந்தையுடைய பிறந்த தேதியும், பெயரையும் அனுப்பிவிடுங்க. பொருந்தியிருக்கா? இல்லையா? அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும்? அப்படிங்கிறத நீங்க என்னுடைய அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸையும் அது கூட நான் விளக்கமா அனுப்புவேன். கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய அந்த குறிப்புகள், பிறந்த தேதி, பெயர் குறிப்புகள், குறிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பினால், 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் WhatsAppல அனுப்பிச்சு வைப்பேன். தயவு கூர்ந்து கமெண்ட்லலாம் மென்ஷன் பண்ணாதீங்க. கீழ தெரியிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.